அனுகூலம் சாதகமான நிலை, வெற்றியான ஒரு நிலையை, ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவர். ஒரு வெற்றி நமக்கு வரணும்னா ஆவிக்குரிய சில லாஸ், பிரின்சிபல்ஸ் நமக்கு உண்டு, சட்டங்கள் உண்டு. முதலாவது, தேவனை முழு இருதயத்தோடு நீ தேடினால் உன் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், அனுகூலமான கதவை திறப்பார். இரண்டாவது, பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யணும்னா நீங்க அதிக பிரச்சனைக்குள்ள போவீர்கள். அந்த பிரச்சனைகள் உங்களை அழிப்பதற்கல்ல, அவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தும். ஆகையினாலே பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் பெரிய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் சந்திப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்துவார். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியை விசுவாசிக்கணும், சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. தேவனை விசுவாசி, அவரை விட பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான்காவது, உங்க வாழ்க்கையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது. பாவத்துக்கு இடம் கூடாது, வெற்றி வராது. பாவம் உன்னை விட்டு விலகணும். வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டு, நல்ல பாம்பு, ராத்திரி படுக்க போற, நீ சொல்ல மாட்டேன் நான் நல்லா படுத்துட்டு காலையில் எழும்பி இந்த பாம்பை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பு விஷம் உள்ளது. ராத்திரியை காலி பண்ணாதானே உனக்கு தூக்கம் வரும். உனக்குள்ள பாம்பு இருந்தா உனக்கு தூக்கம் வரக்கூடாது. அதை சரிப்படுத்திட்டு தான் படுக்கணும். உன் வாழ்க்கையை மாற்றி பாவத்தை விட்டு விலகுவா. அடுத்தது, உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். ஜெபம்னு சொல்றது ஏதோ கண்ணை மூடி சிலுவை போட்டு போறது இல்லை. நீ தனித்து ஆண்டவர்